வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, செங்கோட்டைக்கு மதுரை வழியாக சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏப்ரல் 22 இரவு 11:50 மணிக்கு சென்னை எக்மோரிலிருந்து புறப்படும் 06045 எண் கொண்ட எக்மோர் டு கன்னியாகுமரி சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் 1 மணிக்கு கன்னியாகுமரி வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 26 இரவு 11:25 மணிக்கு புறப்படும் 06046 எண் கொண்ட கன்னியாகுமரி டு எக்மோர் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:15 மணிக்கு எக்மோர் வந்து சேரும். இந்த ரயில் நாகர்கோயில், திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக எக்மோர் வந்து சேரும். தாம்பரம் டு செங்கோட்டை டு சென்னை பீச் சிறப்பு ரயில்கள் ஏப்ரல் 22 மதியம் 3:30 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் 06089 எண் கொண்ட தாம்பரம் டு செங்கோட்டை சென்னை பீச் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு செங்கோட்டை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 23 இரவு 10:30 மணிக்கு புறப்படும் 06090 எண் கொண்ட செங்கோட்டை டு தாம்பரம் சென்னை பீச் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை பீச் வந்து சேரும். இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டை வந்து சேரும். அதேபோல் 06090 எண் கொண்ட செங்கோட்டை டு தாம்பரம் சென்னை பீச் சிறப்பு ரயில் தென்காசி, ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், தாம்பரம், எக்மோர் வழியாக சென்னை பீச் வந்து சேரும். ஏப்ரல் 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் 06018 எண் கொண்ட தூத்துக்குடி டு தாம்பரம் சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 21 மற்றும் 28 மதியம் 3 மணிக்கு புறப்படும் 06017 எண் கொண்ட தாம்பரம் டு தூத்துக்குடி சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு தூத்துக்குடி செல்கிறது. இந்த ரயில்கள் கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக செல்லும். இவற்றிற்கான முன்பதிவு நேற்று காலை தொடங்கியது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல்துறையினருக்கான தபால் ஓட்டுப்பதிவு நெல்லையில் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. காவலர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். நெல்லை பாளையங்கோட்டை சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட காவல்துறையினர் நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையத்தில் தங்களது தபால் ஓட்டுகளை பதிவு செய்தனர். அதேபோல் திருநெல்வேலி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட காவல்துறையினர் நெல்லை ஆர்டிஓ அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஓட்டளித்தனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் 1250 பேர், மாவட்ட காவல்துறை சார்பில் 2000 பேர் என மொத்தம் 3250 காவல்துறையினர் தபால் ஓட்டுப்பதிவு மூலம் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்றனர். தபால் ஓட்டுப்பதிவு நடைபெறும் இடங்களை உயரதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். காவலர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஓட்டுகளை ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை மட்டுமல்லாத அண்டை மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். கிழக்கு கோபுரம் அம்மன் சன்னதி அருகே உள்ள மேன்ஹோல் உடைந்து கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. துர்நாற்றம் தாங்க முடியாமல் பக்தர்கள் மூக்கை பிடித்தபடி கோயிலுக்கு கடந்து செல்கின்றனர். இவற்றை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வெறும் கையால் அகற்றி வருகின்றனர். பாதாள சாக்கடை கால்வாய்கள் முறையாக பராமரிக்காமல் இருப்பதால் கழிவுநீர் அடிக்கடி வெளியேறுவதாக பக்தர்கள் குமுறுகின்றனர். இனி வரும் காலங்களிலாவது பாதாள சாக்கடை கால்வாய்களை முறையாக பராமரித்து கழிவுநீர் சாலையில் ஓடாமல் தடுக்க மாநகராட்சி முன்வர வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தினர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட 9 பேர் திமுக பிறந்து திமுக வளர்ந்தவங்களா இருக்காங்களா,
நீங்க வந்து 10 ரூபாய் பாலாஜி இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், ரகுபதி அவர்கள் இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், சேகர் பாபு இருக்கட்டும், அத்தனை பேரும் நீங்க வந்து அதே கட்சியில பிறந்து அதே கட்சியில வளர்ந்தவங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஹிஸ்டரி எடுத்துட்டு பாருங்க. எங்கிருந்து வந்து டிஎம்கே தனியா தானே வந்தது, எங்கிருந்து பிறந்து வெளியில வந்து அவங்க வளர்ந்து வந்தவங்க தானே. அப்ப டிஎம்கே ஹிஸ்டரி பத்தி என்கிட்ட மட்டும் பேச வேண்டாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் எலெக்ஷன்ல நின்று எந்த அளவுக்கு டிபாசிட் கூட வராம தோத்து போனாரு. அவருக்கும் சுந்தர் சிக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு அது அவரே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சுந்தர் சிக்கு எப்படி சீட் கிடைச்சிச்சுன்னா, சுந்தர் சி வந்து அப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. எப்படி யோசிச்சு வரணும் அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து நேரம் ஃப்ரீயா இருந்தாக்கா அவர் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க எப்படி கிடைச்சிச்சு. அரசியல் செய்யணும்னா அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் வந்து கீழே நின்று பெங்களூர்ல வந்து எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பம் இருக்கிற ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் வந்து எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூட்டாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது. இன்னைக்கு பிடிஆர் இருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் வந்து பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்கிற கூட்டாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இது எந்த விதத்திலே நியாயம் இல்ல. பிடிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவருடைய பேர் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கு பின்னாடி என் தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா அதை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு சுந்தர் சி, குஷ்பு தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியுதுன்னா, சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்க பிரஸ் மீட்லயே மக்கள் எங்க பேர் வச்சுதான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? எங்க வந்து எங்க குடும்பத்தை பேர் வச்சுட்டு இல்ல டைனஸ்டி வச்சுட்டு எங்க வந்து மக்கள் எங்களை பார்க்கல. நாங்க எங்க சார்பாக நாங்க ஒரு பிராண்ட். நீங்க ஒரு பிராண்ட் சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் தேவைப்படுது. எங்களுக்கு அது கிடையாது. அதே சமயத்துல நாங்க எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, நாங்க என்ன செய்யறோம்னா, என்ன வலது கையில என்ன செய்யறோம் அது இடது கைக்கு தெரியக்கூடாது சொல்லி வளர்ப்பாங்க. இது நாங்க பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அது யாருக்கும் தெரியாது. வருஷத்துல எத்தனையோ பேரு பசங்க வந்து நாங்க படிக்க வைக்கிறோம். அது நாங்க பப்ளிசிட்டி பண்றது இல்ல. அதுக்காக என் மாமனார் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நானும் சுந்தர் சார் வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோம். ஐடில தானே இருக்காரு. வெறும் வந்து நான் எனக்கு வந்து பேர் வரணுங்கிறதுக்காக பப்ளிசிட்டி பண்ணிட்டு அந்த சீப் பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஆளுங்க சுந்தர் சி, குஷ்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசோதா அவங்க நிகாரிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த 33% பெண்களுக்கான ஒரு அதுல ரிசர்வேஷன் பில் இருந்தது. இதே வந்து உங்களால நீங்க வந்து காங்கிரஸோட ஆட்சியில இருக்கும்போது எத்தனை வருடங்களாக நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க. காங்கிரஸ் UPA 1, UPA 2 எல்லாமே இருந்தது. நீங்க ஏன் அப்ப அந்த மசோதா பாஸ் பண்ணல? இது காங்கிரஸால முடிஞ்சிருக்கலாம்ல. நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க. அப்ப ஏன் நீங்க பாஸ் பண்ணல இந்த மசோதா? அப்பவே சோனியா காந்தி பேசிட்டு இருந்தாங்க இதை பத்தி. அப்ப ஏன் இந்த மசோதா பாஸ் பண்ணல? இன்னைக்கு இந்த மசோதா பாஸ் பண்ண ஒரு நேரம் வரும்போது நீங்க வந்து பயந்தாங்கோலிங்க மாதிரி பின்னாடி வாங்கி போயிட்டு நாங்க பெண்களுக்கு எதிராக நிற்போம் நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. இந்த 33% பெண்களுக்கான ஒரு மசோதா இருந்தது. அது நீங்க வந்து நிகாரிச்சு பெண்களுக்கு முதுகுல குற்ற வேலை இல்லை. ஆனா இந்த முறை பெண்களுக்கு முதுகுல குற்ற வேலை செய்யல. நேர நெஞ்சில வந்து நீங்க குத்திருக்கீங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு மசோதாவை நீங்க வந்து இம்மீடியட்டா வந்து எப்படியாவது இது தடுத்து நிறுத்தணும். பெண்கள் முன்னேற கூடாது. சென்சஸ்க்கு பின்னாடி நீங்க எப்படி பேசினா? சென்சஸ் பண்ணாம எப்படி ஒரு மசோதா பாஸ் பண்ண முடியும்? அது இம்ப்ளிமெண்ட் இப்போ ஓகே ஆனாதான் இம்ப்ளிமெண்ட் 2027ல இருக்கும். சென்சஸ் பண்ணதுக்கு ஒரு 2027 தானே சென்சஸ் வரும். சென்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியும். அப்ப திமுக இருக்கிறவங்க படிக்காதவங்களா? பெரிய படிக்காத மேதைய என்ன சொல்றாங்களே, இது இருக்குது மண்ணில் இருக்கிற புத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ராகுல் காந்தி பத்தி பேசவே கூடாது. ராகுல்
ராகுல் காந்தி அண்ட் திமுக கூட்டணி படிச்சு முட்டாளங்க இருக்கிறவங்க, அவங்க படிச்சு முட்டாளங்க தான் நான் சொல்வேன். பேசிக் சென்சஸ் 2011 சென்சஸ் நடந்தது, 2021 அந்த சென்சஸ் பண்ணிருக்கணும். கோவிட்னால அந்த சென்சஸ் பண்ண முடியல, அதுக்காக தான் 23ல வந்தது. சென்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்சஸ் இன்னும் வரலையே. அந்த மசோதா பாஸ் ஆனா 2027 ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆனா சென்சஸ் பண்ணாம நீங்க வந்து டிலிமிட்டேஷன், இட்ஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா தானே. அந்த லாவே புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை இவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களும் அண்ட் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் மக்களுக்கு முதுகை குத்துற வேலை மட்டும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நேரடியாவே அவங்க நெஞ்சில குத்திட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டி காப்பார் ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும். திருவிழாவிற்கு வரி வசூல் செய்வது தொடர்பாக சிலர் திருவிழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடந்த ஆண்டு திருவிழா தடைபட்டது. இந்த ஆண்டு கிராமத்தினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் திருவிழா நடத்த அனுமதி பெற்றனர். விழா ஏற்பாடுகள் நேற்று முன்தினம் துவங்கியது. அங்கு வந்த போலீசார் விழா நடத்தக்கூடாது என கூறி மைக் செட், சீரியல் லைட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருவிழா நடத்தினால் மற்றொரு தரப்பினர் பிரச்சினை செய்வார்கள் என்று கூறி விழா நடத்த தடை விதித்தனர். இதனால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டுக்கு வந்த அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருவிழா நடத்தி கொள்ள அனுமதி அளித்தனர். அதைத் தொடர்ந்து சிங்கம்புணரியில் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள புரவிகளை வழிபாடு செய்து எடுத்து வர இன்று காலை காப்பாரப்பட்டியில் இருந்து கிராம மக்கள் சிங்கம்புணரி புரவி பொட்டலுக்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு வந்த டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கிராம மக்களை தடுத்து நிறுத்தினர். பக்தர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருவிழாவை நடத்த உயர்நீதிமன்றம் மற்றும் அதிகாரிகள் அனுமதி அளித்தும் கூட போலீசார் அனுமதி மறுத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆண் பக்தர்களை அடித்து இழுத்து வேனில் ஏற்றினர். பெண் பக்தர்களின் ஆடைகளை களைந்தும் பாலியல் ரீதியாக மானபங்கம் செய்ததாக பெண் பக்தர்கள் கண்ணீர் வடித்தனர். சிறுவர் சிறுமிகளை கூட வேனில் ஏற்றி சென்றதாக கிராம மக்கள் புகார் கூறினர். நாங்கள் திருவிழா கும்புறதுக்காக எல்லாரும் வந்தோம், சாமி தூக்குறதுக்காக எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்பையில போலீஸ் ஒரு 10 லேடிஸ் போலீஸ், ஆம்பளை போலீஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொம்பளைய என்னை ஒரு ஆளை வண்டியில ஏற்றி சேலையை உறிஞ்சி என்னைய அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். வயசு பிள்ளைகளை எல்லாரையும் அடிச்சு, பிள்ளைகளை பூரா அடிச்சு, ஆம்பளைகளை அடிச்சு எல்லாரையும் வண்டியில ஏத்திருக்காங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க தெரியல. சின்ன பிள்ளைய கொண்டு ஏத்திட்டு போயிருக்காங்க. எங்க கொண்டுட்டு போயிருக்காங்க தெரியல. எங்களுக்கு நியாயம் கிடைச்சு ஆகணும். திருவிழா வருஷம் கொண்டாட திருவிழா எப்பவும் பொழுது இந்த வருஷம் கொண்டாட வந்தான். சாமி தூக்க வந்தான். வர்ற வழியில போலீஸ் அடிச்சு பிள்ளைய 10 பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. காட்ட சொல்லிக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க சாமிக்கு கூட எப்படி ரோட்ல எல்லா பேரும் அடிச்சு போலீஸ் நேத்து வீட்டுல ஊர்ல ஒரே பிரச்சனை. போலீஸ்காரவதே இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு போலீஸ்காரவதே. இதுக்கு எங்களுக்கு அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாத புதுசு இது பண்றாங்க. எங்க நீதி நாய் எல்லாம் நடந்தாங்க. என் பிள்ளைக்கு முதல்ல கண்ண காட்டி ஆகணும். இன்னும் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. காட்டுக்கண்ணா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டியாரே சொல்றாங்க. பாட்டு வாசின்னு சொல்லி எங்க அய்மானம் இல்லாம ஊருக்குள்ள பேசி காலையில சாமியை தூக்கலாம், பேசாம அமைதியா இருங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப நாங்க நாடு பஸ்பாசத்துல வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிச்சு கட்டி பிடிச்சு சேலையை உரியவும், சட்டையை பிடிச்சி இழுக்கவும், முடிய பிடிச்சி இழுக்கவும்,
எங்களை என்னதே பண்ணும்ல அய்மானம் இல்லாம படுத்தி எங்க பிள்ளைய ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பிள்ளைய பூரா காணும் நாங்க பறக்கிறோம். சேலையை பிடிச்சதெல்லாம் போலீஸ் தான் எடுத்தாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து 3 நாளா இருந்த போலீஸ் தான் எங்களை பிடிச்சி இழுத்தது. அவங்க ஒரு நாள் ஆளால எங்க ஊரே கெட்டது. அவங்கதான் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை ஊரை கெடுத்து விட்டதே அந்த ஒரே சார்ட்டே. வாங்க நாங்க அந்த சார்ட்ட பேசுறோம். நாங்க 60 வருஷமா நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த திறமையை தூக்கிட்டு வந்து நாங்க இந்த வருஷம் எங்களை பண்ணது இந்த அந்த ஒரே போலீஸ் தான். அவங்களாம் நாங்க படிக்கல கொண்டு போயிருக்காங்க. பச்சை பிள்ளைகளை கொண்டு போயிருக்காங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் வேண்டாம். பச்சை பிள்ளைய எல்லாம் தூக்கியாந்து அவங்கள்ட்ட கொடுத்துரு. அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. பிரச்சனை பண்ணதே வந்திருக்காங்க. காப்பாரப்பட்டி காப்பார ஐயனார் கோயில் புரவி எடுப்பு விழா கடந்த 60 ஆண்டுகளாக பாரம்பரியமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் மூக்கை நுழைத்து போலீசாரால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அப்பாவி பெண் பக்தர்களின் ஆடைகளை களைந்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லையில் தந்தை மகன் படுகொலை வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 9 பேருக்கு மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன் உத்தரவிட்டது. எனினும் போலீசார் திருந்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் குமுறுகின்றனர். பாரம்பரியமாக நடந்து வரும் திருவிழாவை போலீசாரே நடத்த விடாமல் சதி செய்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பெண் பக்தர்களை மானபங்கம் செய்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட போலீசாரை டிஸ்மிஸ் செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓட்டு கேட்டு யாரும் ஊருக்குள் நுழையக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்தனர்.